குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம். நான் உங்கள் டாக்டர் சிலம்பு செல்வி, டைரக்டர், வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர். அன்பின் அடையாளம், பெண்மையின் அடையாளம், நீங்கள் வாழும் வாழ்வின் அடையாளம் தாய்மை மட்டுமே. சில காரணங்களால் சிலருக்கு குழந்தை பேறு தள்ளிப்போகிறது. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தீர்வு தருவதே வம்சம் கருத்தரித்தல் மையம். உங்கள் வம்சம் கருத்தரித்தல் மையம் 25 வருட மருத்துவ சேவையில். தாய்மை ஒரு பெண்ணை முழுமையாக்குகிறது. உங்களுக்கான குடும்பம் கண்டிப்பாக சாத்தியம். உங்கள் துக்கத்திற்கு இனி முற்றுப்புள்ளி. உங்கள் வம்சம் தழைக்க வாருங்கள் வம்சம் கருத்தரித்தல் மையம். குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம். வணக்கம், என் பேர் பவித்ரா, என் ஹஸ்பண்ட் பேர் சதீஷ்குமார். நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து வரோம். என் ஏஜ் 24, என் ஹஸ்பண்டுக்கு 27. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் குழந்தைக்காக லாஸ்ட் 2 மந்த்தாக வம்சம் ஃபெர்டிலிட்டி ரிசோர்ஸ் சென்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். திஸ் ஒன் பாசிட்டிவ். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் டாக்டர் சிலம்பு செல்வி. வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். என் பேர் ஈஸ்வரிங்க. என் பொண்ணு சங்கீதாவுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. குழந்தையே இல்லைன்னு வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்கே வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா டாக்டர்களும் நல்லா அன்பா பார்த்தாங்க. பெரிய டாக்டர்மான கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், கவலைப்படாதங்கன்னாங்க. அதனால நாங்கள் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அழகான ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்துக்கோங்க எங்கள் பொண்ணு. வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் அங்கே எல்லாம் அவ்வளவா ட்ரீட்மெண்ட் செய்யலை. நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். டாக்டர் சிலம்பச்செல்வி மேடத்துக்கும் ஆர்த்தி மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆர்த்தி மேடம் தான் பிரசவமே பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் அப்புறம் எங்கள் வம்சம் ஒரு 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு சொல்கிறது எல்லாம் பேஷனாக பார்த்துக்கிட்டாங்க. யாரும் என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீ உனக்கு விட்டுறாத, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கையில் பிள்ளையை பார்த்துருக்குறேன். நான் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லா டாக்டர்களும் கடவுள் மாதிரி இருந்தாம்மா. எல்லாரும் எங்கள் என் பேர் இந்திராணிங்க. நாங்கள் அன்னூர் பக்கத்தில் ஒன்னக்கர்ஷனம்பாளையத்துலேருந்து வர்றோங்க. மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் வேறு பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்க. மறுபடியும் கோயில் பாலத்தில் பார்த்தோம். மறுபடியும் எங்களுக்கு அங்கே பிடிக்கலின்ட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்தோங்க. இங்கே நல்லா பண்ணாங்க, நல்லா பார்த்தாங்க. அதனால் எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு. வம்சம் வந்தங்க. அப்புறம் இங்கே வந்து 2 வருஷத்தில் குழந்தை கிடச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. டாக்டர் மேம் சிலம்பச்செல்வி மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா, நல்லா இருக்கா. நம்ம பேர் கருப்புசாமிங்க. அன்னூர் பக்கத்தில் ஒன்னக்கர்ஷனம்பாளையத்துலேருந்து வர்றேங்க. நமக்கு குழந்தை நம்மளால் இல்லாதனால நம்ம வருத்தமாக இருந்ததுங்க. இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை கிடச்சிருச்சுங்க. குழந்தை இல்லாமல் நம்ம மனவேதனையாக இருந்தது, கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிங்க. இப்போ கிடைச்ச உடனே நம்ம ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சிலம்பச்செல்வி மேடமுமே வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றிங்க. பையன் பேர் கவினுங்க. 50 நாள் ஆச்சுங்க. நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க.
குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம்.